Dear students and parents, இப்போ NEET 2026 கிளாஸஸ் நம்ம இந்த சண்டே ஆரம்பிக்கிறோம். 11th May we are starting the classes. இப்போ ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் +2 எக்ஸாம் முடிச்சாச்சு. நேற்று ரிசல்ட் வந்துருச்சு ஸ்டேட் போர்டெலாம். சூப்பர், நல்ல அருமையான மார்க்லாம் வாங்கியாச்சு. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, இமீடியட்டாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீட் எக்ஸாமினேஷன் எப்போ வரும்னா மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026. ஸோ ஒரு 11 மாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சீக்கிரமே வந்து ஜாயின் பண்ணி அருமையாக பொறுமையாக நல்லா படிக்கலாம். we will teach from the fundamentals in detail. ஓகே, ஸோ இப்போ வந்து பரீட்சை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மார்க்கெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஒன்றும் இல்லை, இல்லையா? நீங்கள்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. அதான் நான் போட்டிருக்கேன், ஃப்ரெஷர்ஸ் ஆர் வெரி கீன் டு கான்கர் NEET 26. சரியா? ஸோ போன வருஷம் பரீட்சை ஈஸியாக இருந்தது, மார்க் ரொம்ப ஏறிடுச்சு. இந்த வருஷம் பரீட்சை கஷ்டமாக இருக்குது, மார்க் குறைஞ்சிருச்சு. இது எல்லாருக்கும் தானே. போன வருஷம் எல்லாருக்கும் ஏறினுச்சு, இந்த வருஷம் எல்லாருக்கும் குறைஞ்சிச்சு. அப்போ நமக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த அட்மிஷனுங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன ரேங்க் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் மார்க் ஒரு கஷ்டமான பரீட்சை வருது அப்படின்னு சொன்னால் அதில் ஓரளவுக்கு மேக்ஸிமம் நம்ம மார்க்கை ட்ரை பண்ணி வாங்கி நல்ல ரேங்க் வாங்கிட்டோம்னா நம்ம காலேஜுக்கு போயிடலாம். ரொம்ப ஈஸியான பேப்பர் வந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப ஹையாக மார்க் வாங்கி அப்போவும் அந்த ரேங்க்கை நம்ம ரீச் அவுட் பண்ணணும். இது எப்படி இருந்தாலுமே சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டு நல்லா பொறுமையாக நல்லா படித்து நிறையா டெஸ்டெல்லாம் எழுதி பரீட்சைக்கு நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகி நம்ம பரீட்சைக்கு வந்து போகணும். இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த கோர்ஸுடைய சிலபஸ் கம்ப்ளீஷன் வில் பி டன் பிஃபோர் 31st December. ஓகே, இந்த வருஷம் 31st Decemberக்குள்ளே போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். டீட்டெயிலாக நடத்தி முடித்து நிறையா யூனிட் டெஸ்ட் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, நம்ம கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் கேம்பஸ் திருச்சி, காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரிமைசஸ், அப்புறம் பாய்ஸ் கேம்பஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரிமைசஸ். இந்த நம்ம கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5 acres ஆஃப் லேண்ட், ஸ்பேஷியஸ் கிளாஸ் ரூம்ஸ், ஸ்டடி ஹால்ஸ், எக்ஸாம் ஹால், பேரண்ட்ஸ் வெயிட்டிங், ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங், RO வாட்டர், ஹாட் வாட்டர், டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட், அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, AC non-AC ரூம்ஸ், spacious dining hall, tandoori barbecue kitchen, 3-story building measuring 90,000 square feet, cleanly maintained toilets, bathrooms, hot water taps in bathroom, mosquito nets on all windows. இது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறேன். அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த லாங் டேர்ம் கோர்ஸுடைய ஃபீஸ் கம்மியாக இருக்கும். உடனே இங்கே வந்து ஒன்றுமே இருக்காது, ஃபீஸ் கம்மியாக இருக்கனால இங்கே ஒரு அன்பு இருக்காது, அக்கறை இருக்காது, அறிவும் இருக்காது, ஆற்றலும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஃபீஸ் கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. சரிதானே? அதனால தான் உங்களுக்கு பெரிய லிஸ்ட்டாக போட்டு இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, வி ஹாவ் த பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். அருமையான ஸ்டடி மெட்டீரியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே நல்ல தரமான புத்தகங்கள். நாட் ஒன், மெனி புக்ஸ். பெஸ்ட் டீச்சிங், பொறுமையாக டீட்டெயிலாக சொல்லித்தரக்கூடிய டீச்சர்ஸ், பைலிங்குவல். ஓகேயா? பெஸ்ட் கோச்சிங். சீக்கிரமாக போர்ஷனை முடித்த உடனே இரவு பகல் ஸ்டடி, நைட் ஸ்டடியில் கூட டீச்சர்ஸ் கூடவே இருந்து டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி அருமையாக கொண்டு வருவாங்க. பெஸ்ட் கோச்சிங் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் பிரமாதம். இந்த லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து அருமையாக ஒரு சூப்பர் ஸ்டடி பிளானர் அப்படின்னு கொண்டு போனோம். அது மாதிரி ஒரு அருமையான டெஸ்ட் சீரீஸ். அப்புறம் இந்த வருஷம் அந்த ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக கேட்டு விட்டதுனால ஒரு புதுமை கொண்டு வர வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா டெய்லி ஃபிசிக்ஸ் சேலஞ்ச். எவ்ரி டே யூ வில் பி கிவன் 15 கொஸ்டின்ஸ், வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். நைட் ஸ்டடியில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அடுத்த நாள் அந்த கொஸ்டின்ஸுக்கு ஒரு அருமையான டீட்டெயில்டு டிஸ்கஷன் கிளாஸ். So every day 15 question, difficult questions apart from the theory, apart from the unit test. இது ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங். இந்த 15 questions ஒரு நாளைக்கு 15 question, நெக்ஸ்ட் டே டிஸ்கஷன், அன்னைக்கு நைட்டு 15 question, நெக்ஸ்ட் டே டிஸ்கஷன். அந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இருக்காது. மார்னிங் 8:30க்கு கிளாஸ் ஆரம்பிக்கும்.
5:45க்கு கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டடி வந்து ஸ்டார்ட் ஆகும். 6 to 7:30 படிப்பீங்க. படிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் படிப்பீங்க. அப் டு 11:30 in the night you will study. அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸும் படிக்கணும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் படிக்கணும். அடுத்த நாள் ஏதாவது டெஸ்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறத டைம் டேபிள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் வரணும். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க. 15 கொஸ்டின் ஃபிசிக்ஸ் போடுறீங்க. ஒரு வாரம் அப்படின்னா 6 நாள், 6 × 15 90 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த 90 கொஸ்டின்ஸ் வந்து அசைன்மெண்ட் மாதிரி நீங்கள் நைட்டு போட்டு பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் டே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 90 கேள்வியும் ரொம்ப கஷ்டமான இந்த 90 கேள்வியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, படிச்சிட்டிங்களான்னு எனக்கு தெரியணும். அதனால் இந்த 90 கேள்வியில் நம்பரை மட்டும் மாற்றி ஒரு 45 கொஸ்டின் சண்டே அன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த ஸ்பீடு டெஸ்ட் வில் பி டன் 1 hour டைம். டிஃபிகல்ட் கொஸ்டின் 1 hourல 45 கொஸ்டின்ஸ் போடணும். இந்த மாடல் கொஸ்டின்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இந்த சப்போர்ட் எவ்ரி வீக் வி வில் கிவ் யூ. இந்த அடிஷனல் புஷ் வந்து ஃபிசிக்ஸில் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக ஆக்கும். சரியா? திருச்சியில் காவேரி திருச்சியில் தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். வி ஆல்சோ ஹாவ் அ பிரான்ச் இன் மதுரை. அது ஒரு ஹியூஜ் காலேஜ், நல்ல பிக் பில்டிங், பிக் ஃபெசிலிட்டி. மதுரை வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். அது நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த 11ஆம் தேதி மே மாதம் நம்ம ஆரம்பிக்கிறது திருச்சி கேர்ள்ஸ் அண்ட் திருச்சி பாய்ஸ். திருச்சி கேர்ள்ஸ் வந்து காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே தான் திருச்சி கேர்ள்ஸுக்கான கேம்பஸ் இருக்குது. திருச்சி பாய்ஸ்க்கான கேம்பஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. ஸோ 11th மே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவசியம் எல்லாம் வந்துருங்க. வேறு என்ன விவரம் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் இந்த நம்பர்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். நேரில் வந்துடலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை we will start our beginning. Thank you. Welcome.